12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 6.7 அதில் வினாயன் 4 கணக்கில் கொடுத்துருக்கிறது ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தளத்துக்கு செங்குத்தாகவும் ஒரு கோட்டுக்கு இணையாகவும் அமையும் தளத்தோட துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்டிருக்காங்க. கணக்கில் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான். முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடை எழுதிப்போம். சமன்பாடு எழுதியாச்சு. இதில் நமக்கு அடுத்தது என்ன தேவைன்னா ஏ வேணும், பி வேணும், சி வேணும். ஏங்கிறது கணக்கில் கொடுத்துருக்காங்க. ஏஸ் ஈக்குவல் டு முதல்ல ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்களே I - 2J + 4K. ஏ இருக்குது. பி வேணும். பிங்கிறது என்ன அப்படின்னா அடுத்ததாக ஒரு தளம் கொடுத்துருக்காங்க. என்னது, எக்ஸு + 2y - 3z = 11ன்னு ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க, தளத்தோட சமன்பாடு. இந்த சமன்பாட்டை நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி எழுதிக்கிறோம். எப்படின்னா xi yj zk டாட் 1i 2j - 3k = 11. எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் பெருக்குனா இது வரும் பாருங்கள். இது புள்ளி பெருக்கம் தானே. ஐயோட கெழுவையும் பெருக்கணும். 1 × x எக்ஸு ப்ளஸ் 2 × y 2y -3 × z -3z = 11. இதே சமன்பாடு இங்கே ரெண்டாக பிரித்து எழுதியிருக்கோம். இதில் ரெண்டாவதாக இருக்குது இல்லையா, இதுதான் என்னென்னா b = I + 2j - 3k. b கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன இருக்குன்னா சிக்கு பதிலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சமன்பாடு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னது, x + 7/3 = y + 3/-1 = z/1. இதுலேருந்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், சி கண்டுபிடிக்க போகிறோம். சி என்னன்னா இந்த கீழே இருக்குல்ல 3 - 1 1, அதாவது 3i - j + k 3i - j + k. ஏபிசிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னா துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு இருக்குல்ல, இதில் இருக்கக்கூடிய b × c கண்டுபிடிக்க போகிறோம். b × c = 2 வெக்டருக்கு குறுக்கு பெருக்கம் எடுத்தாலே நம்ம என்ன செய்யணும், அணிக்கோவை வடிவத்தில் தான் எழுதணும். அதனால் அணிக்கோவையை போட்டு ijkன்னு எழுதிக்கிறோம். b அப்படிங்கிறதுக்கு பதிலாக பியில் இருக்கக்கூடிய கெழுக்கள் மட்டும் 1 2 -3. அடுத்தது சிங்கிறது இங்கே இருக்குது. இதில் இருக்கக்கூடிய கெழுக்கள் பாருங்கள். சியில் 3 - 1 1 3 - 1 1. இதை விரிவு பண்ண போகிறோம். முதல்ல ஐயை எடுத்தோம்னா ஐ இருக்கிற நிரல், ஐ இருக்கிற நிறை, இந்த 4 உறுப்பு அப்படியே குறுக்க பெருக்குங்க. 1 2 2, இந்த பக்கம் பெருக்குன்னா +3 வந்துடும். ஃபார்முலா அப்படியே ஒரு மைனஸ் வர்றதுனால -3ன்னு ஆகிடும். 2 - 3. அடுத்ததாக ஜேயை எடுத்துக்கிறப்ப குறியை மாற்றி எடுத்துக்கணும். இந்த நிரல் இந்த நிறை, இந்த 2 உறுப்பை குறுக்க பெருக்குன்னா 1, இந்த பக்கம் பெருக்குன்னா என்ன வரும், -9 வரும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த பக்கம் பெருக்கிறப்ப -1 வரும், +9ன்னு ஆகிடும். 1 + 9. கடைசியாக இருக்கக்கூடிய கே எடுத்துக்கிட்டோம்னா இந்த 4 உறுப்பு வரும். இதை குறுக்க பெருக்குன்னா -1, இந்த பக்கம் பெருக்குன்னா -6 = 2 - 3. -3ல் 2 போய்ட்டுனா -1 வரும். -1 × i - i 1 9 10 10 × j 10j -10j. இது -1 -6 -7 -7k. துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கணக்கில் கொடுத்துருக்கோம் இல்லையா, r - a டாட் b × c = 0. அதை எழுதிப்போம் திருப்பி ஒரு தடவை. r - a டாட் b × c = 0. இதில் r
மைனஸ் ஏ, ஏக்கு பதிலாக I மைனஸ் 2j ப்ளஸ் 4k அதை எழுதிடும். டாட் பி கிராஸ் சி, பி கிராஸ் சிங்கிறத இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் ஐ மைனஸ் 10j மைனஸ் 7k ஈக்குவல் டு 0. அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா 6ஆல் இதை ஒரு தடவை பெருக்க போகிறோம். அப்புறம் இந்த ஐஜேகேயால் இந்த ஐஜேகேயால் ஒரு தடவை, அது மாதிரி 2 தடவை பெருக்க போகிறோம். நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 6ஆல் முதல்ல பெருக்கிறோம். ஆர் டாட் இதை பெருக்கும்போது மைனஸ் ஐ மைனஸ் 10j மைனஸ் 7k, இது முடிஞ்சது. அடுத்தது மைனஸ் இதையும் இதையும் பெருக்கணும். இதை எழுதுவோம். ஐ மைனஸ் 2j ப்ளஸ் 4k டாட்டு இது மைனஸ் ஐ மைனஸ் 10j மைனஸ் 7k ஈக்குவல் டு 0. ஆர் டாட் மைனஸ் ஐ மைனஸ் 10j மைனஸ் 7k மைனஸ், இங்கே பெருக்கும்போது புள்ளி பெருக்கம் எடுக்கும்போது கெழுவை மட்டும்தான் பெருக்கணும். ஐயோட கெழு ஐயோட கெழு. மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1, மைனஸ் 10 மைனஸ் 2 ப்ளஸ் 20, மைனஸ் 7 இன்ட்டு 4 மைனஸ் 7 4 28 ஈக்குவல் டு 0. ஆர் டாட் மைனஸ் ஐ மைனஸ் 10j மைனஸ் 7k மைனஸ், இங்கே என்ன வரும்னா 20ல் மைனஸ் 28 கழிக்கிறோம். அப்போ என்ன வரும்? மீதி மைனஸ் 8 வரும். மைனஸ் 8ஓட மைனஸ் 1 சேர்த்தோம்னா மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. ஆர் டாட் மைனஸ் ஐ மைனஸ் 10j மைனஸ் 7k மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஆர் டாட் மைனஸ் ஐ மைனஸ் 10j மைனஸ் 7k ப்ளஸ் 9 அந்த பக்கம் போயிட்டுனா மைனஸ் 9. 2 பக்கம் மைனஸால் பெருக்கிறோம். இந்த பக்கம் மைனஸால் பெருக்குனா 9ன்னு வரும். இந்த பக்கம் மைனஸால் பெருக்கும்போது இங்கே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ப்ளஸ் ஆகிடும். இதுதான் நமக்கு தேவையான துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. அடுத்தது கார்ட்டீசியன் சமன்பாடு. நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் சமன்பாடு. கார்ட்டீசியன் சமன்பாடுங்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிள். இந்த ஆறு இருக்குல்ல, ஆறுங்கிறது எப்பயுமே என்னன்னு சொல்லியிருக்கோம், எக்ஸ்ஐ ஒய்ஜே இசட்கே, ஆறுக்கு பதிலாக டாட் இங்கே இருக்கிற ஐ ப்ளஸ் 10j ப்ளஸ் 7k ஈக்குவல் டு 9. புள்ளி பெருக்கம் தானே, ஐயோட கெழு ஐயோட கெழு தான் பெருக்கணும். இங்கே 1 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸு ப்ளஸ் 10 இன்ட்டு ஒய் 10y ப்ளஸ் 7 இன்ட்டு இசட் 7z ஈக்குவல் டு 9. இதுதான் என்னென்னா கார்ட்டீசியன் சமன்பாடு, நமக்கு தேவையான சமன்பாடு. அவ்வளோதான். ஓகே.